வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியனோட படைத்தலைவன் திரைப்படம் என்ன ஆச்சு, தேவத்தின் மகன் திரைப்படம் எப்போ திரைக்கு வரும் என்று தான் ரசிகரோட கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. திரைத்துறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நடிகனுக்கு வரவேற்பு என்பது மிக அருமையாக கிடைக்கும். அதுபோல தான் படைத்தலைவன் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதைக்களமாக மிக ஒரு நன்னடத்தையாக கேப்டன் கதை கேட்டு நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் டைரக்டர் யு அன்போட 3வது திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், யாமினி சந்தர், கரடராம் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கஸ்தூரி ராஜா கேப்டனை இயக்குனர், வீரவளைஞ்சம்மன் படத்தை இயக்குனர். அவரை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் தன்னோட பையன் கூட நடிச்சிருக்கிறாரு. சந்தோஷம். இந்த திரைப்படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா முதவே கேப்டன் விஜயகாந்த் அவர் ஓப்பன் பண்ணார். அந்த யானைகளோட பழம் என்கிற அளவுக்கு ஆகஸ்ட் 25 கேப்டனோட பிறந்தநாள் தினம் தான் இந்த திரைப்படத்தோட டைட்டிலெல்லாம் போட்டு பயங்கரமாக வெளிவந்தது. அதே போல் தன்னோட பிறந்தநாள் அன்று எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் என்பது மிக ஒரு அருமையான ஒரு எதிர்பார்ப்பு திரைப்படம் படைத்தலைவன். இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் கடந்துருச்சு. பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த திரைப்படம் திரைக்கு வருது, ட்ரெய்லர் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க ரசிகர்கள். ட்ரெய்லரும் விட்டாங்க, ஒரு பாடலும் வெளியே விட்டவுடனே அது கேப்டனுக்கு இணையான பாடலாக அமைஞ்சது. இந்த திரைப்படம் வெளியிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிறு சிறு திரைப்படங்கள் மற்றும் ப்ரொடியூசர்கள், இயக்குநர்கள் திரையரங்குகளிலும் பார்த்தீங்கன்னா தடைகளை போட்டு இந்த திரைப்படத்திற்கு சின்ன பட்ஜெட் ப்ராப்ளம், ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பிரச்சனையை கொண்டாந்து உள்ள அந்த படத்தை வெளியிடாமல் ரொம்ப தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் கேள்விகள் இருந்தனா, ஒரு சினிமா துறையில் ஒரு படம் வரலனா நடிகர் சங்கம் முன்னுக்கு வரணும், மற்றபடி மற்ற நடிகர்களும் வரணும், இயக்குநர்களும் வரணும், தயாரிப்பாளர்களும் இந்த படம் வராது காரணம்னு கேள்விகள் வரணும். அதே சண்முக பாண்டியன் அவர் சொன்னதான், எங்கள் அப்பா நிறைய பேருக்கு உதவி பண்ணி இருக்கிற நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அவங்களாம் இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களோட பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களாம் முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வேறு, நாங்கள் தேடி போய் யார்கிட்டையும் ஹெல்ப்னு கேட்க மாட்டோம், இந்த திரைப்படத்தை எப்படி திரைக்கு கொண்டு வரணுமோ அது எங்களுக்கு தெரியும், ஏன்னா அப்பா எவ்வளோ பேரை வளர்த்து விட்ருக்கா, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறாரு, அவங்களாம் இன்றைக்கி வந்து கேட்பாங்களாங்கிறது இன்னும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவங்களாம் தேடி போக மாட்டேன். விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியனும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட கை காசு, தன்னோட பணத்தை போட்டாவது இந்த திரைப்படத்தை வெளியிடணுங்கிற அளவுக்கு ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா படத்தோட தேதியெல்லாம் 23 அறிவித்தாங்க. மேயில் சம்மர் டயத்தில் வெளிவந்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சில்ட்ரன்ஸு பார்ப்பாங்க அதிகமாக. பெட் அனிமலோட திரைப்படம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தை வெளியிடாமல் இவ்வளோ பேர் தடுக்கிறாங்களே, ஏன் நடிகர் சங்க பட்ஜெட்டில் இருந்து எல்லாத்தையுமே குறைச்ச உடனே இப்போ போயிட்டு முதலமைச்சரை பார்த்துட்டு ஐயா நன்றியான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாசர் மற்றும் கார்த்திகெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இது பண்ணும்போது, ஏன் இந்த உலக அளவில் ஒரு தானம் தர்மம் பண்ண ஒரு புண்ணியவானோட பிள்ளைக்கு இவ்வளோ பேர் நடிகர்கள் யாருமே இன்னும் வரலையேங்கிறது தான் ஒரு முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பின்னாடி இருந்து யாராவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சில விஷயங்கள் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க வெளியில் தெரியாமல். இப்போ கேப்டன் ஒரு உதவி செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த உதவிகள் வெளியிலே தெரியாதான். மறுநாள் காலையில் தந்தி பேப்பர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரதை பார்த்துட்டு, என்ன எங்கள் கூட தானே சார் இருந்தீங்க, இது எப்போ பண்ணீங்க, அந்த மிட் நைட்டில் அப்படியே எடுத்துக்கொண்டு காசை கொடுத்துருவாரு, ஹெல்ப் பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு உதவிகள்லாம் நிறைய செஞ்ச ஒரு மனிதனுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் வரல? அது மாதிரி அவர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ, அவர் பையனுக்கு நான் அவன் தம்பியாக நடித்து கொடுக்கேன், எங்கள் வீட்டு பிள்ளையா, என் கூட பிறந்த தம்பியாக பேசுகிறேன்னு சொல்லி விஷால்லாம் இன்னமும் ரத்த கொதிப்பாக பேசியிருக்கிறாப்புல. விஷாலை பொறுத்த வரைக்கும் இறங்கி வரலாம். விஷால் இப்போ சினிமா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் தான் இருக்கிறாப்புல. விஷால், கார்த்திக்லாம் இவங்கெல்லாம் ஏன் இறங்கி வரல? ப்ரொடியூசர்கள்லாம் பொறுத்த வரைக்குமே உண்மையை சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகம் செய்ய இயக்குநர்கள் எல்லாருமே அவர் மேலே ஒரு அன்பு இருக்கிறது. ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா இயக்குநர்களே பல பிரச்சனை, பெப்சியா இதான்னு சொல்லி அவங்களுக்கும் கரெக்டாக வரமாட்டேங்கிறாங்க. நடிகர்களும் யாரும் ஒற்றுமை இல்லைங்க. நடிகர் சங்கம் இருந்துட்டாலும் அந்த ஒற்றுமைகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை எப்படி திரைக்கு கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். இது அரசியல் இதுலையும் கொண்டு போக முடியாது. மற்றபடி பிரேமலதா அவங்களாம் இதுக்கு முன்னுக்கு எடுக்க மாட்டாங்க. சினிமா துறை என்பது அது அரசியலில் வேறு மாதிரி பேசிடுவாங்க. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட பிள்ளைக்கு ஒரு தனி இடம் இருக்குது. நிறைய சொல்லுவீங்க, கேப்டன் பிள்ளை இருந்தால் இடம் விட்டுருவோமா அப்படின்னு. அது கிடையாது. அவர் செய்த புண்ணியங்கள் தான் இந்த சினிமா துறையில் அவர் வளர போகிறாங்க. அரசியல் களத்திலேயும் அண்ணனும் வளர போகிறாங்க. சில முக்கியமான குறிப்புகள் என்பது, இந்த திரைப்படம் வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி
13-20 இந்த தேதிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா அந்த திரைப்படத்தை வெளியிட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சண்முக பாண்டியனுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஆண்டாக இருக்கும். 2025 2 திரைப்படங்கள் வெளிவர இருக்கிறது. ஒன்று படைத்தலைவன், இன்னொன்று கொம்பு சிவி கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் தான். இந்த அன்பை பொறுத்த வரைக்கும் இவரோட 3வது திரைப்படம். இந்த திரைப்படம் காடுகளை சார்ந்து எடுத்திருக்காரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை எத்தனை தடைகள் வந்து எவ்வளோ பேர் தடுத்தாலும் திரைக்கு வரும். அது ஒரு பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும். கேப்டனே எத்தனை பேரை எதிர்த்திருக்கிறாரு, எவ்வளோ பிரச்சனைகளை முன்னுக்கு வந்திருக்கிறாரு. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி சினிமாவுக்கு நிறைய திரைப்படங்களில் வரப்படாதுன்னு நினச்சதெல்லாம் தடை போட்ட படத்தெல்லாம் திரைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு. தென் மாவட்டத்துங்களை பொறுத்த வரைக்குமே கேப்டனோட ரசிகர்கள் வெறி கொண்டு திரிவார்கள். அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பொதுவாக ஏ சென்று பி சென்றுன்னு கேப்டனோட திரைப்படங்கள் எவ்வளவோ வெற்றிகள் கொடுத்துருக்குது. இருந்தாலும் இந்த படைத்தலைவனோட எதிர்பார்ப்புகள் பொறுத்த வரைக்கும் ரசிகர் மனதில் எப்போ வந்தாலும் இந்த திரைப்படத்தை நாங்கள் பார்ப்போங்க, இவ்வளோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அவ்வளோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நமக்கே ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்தை எடுத்து வெளிவரவங்களையும் அவன் கஷ்டங்கள் என்னதான் தெரியுங்கிற மாதிரி இந்த திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்கும் குறைந்த சம்பளம் தான். இருந்தாலும் தன்னோட உடம்பை வருத்தி நிறைய ரிஸ்க்குகள் எடுத்து இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆக்ஷனை பார்க்குறதுக்கு தான் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஷாட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண் ஷாட் தான், அது கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படி அவரோட நடிப்பு ஸ்க்ரீன்ஷாட்டில் மானிட்டேஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே கேப்டனோட கண்கள் தான் இருக்கும். அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்கள் திரைக்கு வந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். இந்த திரைப்படத்தில் 3 பாடல்கள் இருக்குது. 3 பாடலில் ஒரு பாடல் விட்டுருக்காங்க. அந்த பாட்டும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. இன்னும் 2 பாடல்கள் வெளியிடுவாங்க. மிக அருமையாக இருக்கும். அதனே ஒரு பாடல் வந்து அந்த ட்ரெய்லரு எல்லாம் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லஞ்சில் விட்டுருக்குறாங்க. இருந்தாலும் அதை முழுமையாக நம்ம ஹெச்டியில் கேட்கும் போது தான் நல்லாயிருக்கும். 23 அன்று இரவு திரைக்கு வர இருந்த திரைப்படங்கள் காலங்கள் சில நெருக்கடிகள் காரணமாக தள்ளி வைக்கப்படுகிறது. அரசியல் பின்புலங்களும் இருக்கிறது. ரசிகர்களும் நிறைய சப்போர்ட் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க அரசியல் பின்புலங்கள், நடிகர்கள் நெருக்கடிகள் காரணமாகத்தான் இந்த திரைப்படங்கள் வெளிவரவில்லை. இந்த திரைப்படம் பல ஒன்றுமே இல்லாதவங்கன்னா நடிகர் சங்கத்தை பற்றி அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும் அவரு பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்களே. ஒரு இவ்வளோ தூரம் இத்தனை பேரை வாழ வச்ச அவரோட பிள்ளைங்களே பாருங்கள், இதாயா நிலைமை. ஒரு தானம் தர்மம் செய்த ஒரு நல்ல மனிதனோட பிள்ளைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது என்பது கிடையாது. யாருக்கும் அந்த இது கிடையாது. ஐயோ இவர் வந்துட்டு அடுத்து அவர் இடத்துக்கு வந்துருவாரோங்கிற பொறாமையில தான் சினிமா போயிட்டு இருக்குது. இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு இவ்வளோ தடைகள், இந்த திரைப்படத்துக்கு டைட்டில் மற்ற எவ்வளவோ பிரச்சனைகள் தாண்டி தான் வராரு. யாருக்கிட்டையும் நாங்கள் போய் இதுக்கு பண்ணது கிடையாது. ஆனால் அந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லி சண்முக பாண்டியன் அவர்கள் தன்னோட பதிவை ஏற்றிருக்கிறாரு. மிக அருமையான படைத்தலைவன் திரைப்படம். இந்த திரைப்படம் திரைக்கு ஜூன் 6, ஜூன் 13, 20 இந்த 3 தேதிகளில் திரைப்படம் வெளியிடும் என்று சில தகவல்கள் வெளியாகிறது. அப்ராக்சிமேட்டாக இந்த தேதிகள் தான் என்று கன்ஃபார்மாக சொல்லலை. இந்த 3 தேதிகள்லையும் இந்த மாதம் அந்த திரைப்படம் மேபி வெளியே வரலாம்னு தான் சொல்கிறாங்க. சண்முக பாண்டியன் அவர்களின் படைத்தலைவன் திரைப்படம் பல தடைகள் தாண்டி திரைக்கு வர இருக்கிறது. ரசிகர்கள் எத்தனை நாள் ஆனாலும் காத்திருந்து இந்த திரைப்படத்தை பார்ப்போன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக திரைப்படம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ வீடியோ போடாமல் இருக்கியா, பேசாமல் இருக்கியா, படைத்தலைவனை பற்றி, நம்ம கேப்டனோட பிள்ளைகளை பற்றி நாம் பேசாமல் யார் பேசுவா? என்றுமே கேப்டனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவன்.